இந்த மாதிரி ஒரு வாட்டி ரசம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்கு 1 டேபிள் ஸ்பூனோட தனியா எடுத்திருக்கேன். ஒரு 2 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூனோட மிளகு, 1 டேபிள் ஸ்பூனோட சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக ஒரு 5, 6 வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் போடுறது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஃப்ளேவர் கொடுக்குன்றதுனால போட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு 5, 6 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளியை ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இதை நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா புழிஞ்சு எடுத்திருக்கேன். இந்த தண்ணியை ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளீனாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புளி கரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு தக்காளி எடுத்துகிட்டு அதையும் கையிலே இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கையில் ஸ்மாஷ் பண்ணி போடுறதுனால உண்மையிலேயே ரொம்ப ருசியாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கையிலே ஸ்மாஷ் பண்ணி போட்டோம்னா நல்லா ருசியாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் கையிலே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். அதையும் இந்த மாதிரி போட்டு கையிலே எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ எண்ணெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ சீரகம், ஒரு 5, 6 பல் தட்டின பூண்டு, ஒரு 2 இல்லை ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயம், சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். அது ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டு. கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ கரைச்சி வச்ச புளியும் எல்லாத்தையும் இதுக்கு போட்டுக்கோங்க. போட்டால் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அவ்வளோ உப்பு பார்த்துட்டு இன்னும் 10லேருந்து இன்னும் கொஞ்சம் போட்டு கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா மேலே கொதிய வர வரைக்கும் விட்டுருங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்சி வச்ச இந்த மசாலாவை போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் போட்டுக்கேன். போட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா போதும். இந்த குழம்பு வந்து ரசம் வந்து ரெடியாக இருக்கும். உண்மையிலேயே பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆலு பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கருக்கு ஒரு 5, 6 உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 2 விசில் எடுத்துட்டு தோலெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வாணலிக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு பெப்பர் பவுட்ரு போட்டு எல்லாம் நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கையும் போட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டிங்கன்னா இந்த ஆலு பெப்பர் ஃப்ரை ரெடியாக இருக்கும். இது வந்து ரசம் சாதம் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.